வணக்கம் உறவுகளே, எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் புதுசாக என்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முட்டை பேஜோ மசாலாங்க இது பேர். இது வந்து பர்மாவில் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான். இது நார்மலாக நம்ம ரோட்டு கடையில் எல்லா இடத்துலையும் நம்ம சென்னையில் விற்குது. நீங்கள் கூட நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. இது வந்து பானிபூரி மாதிரி தான், எல்லா கடையிலையும் கிடைக்குதுங்க. இதை நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பூண்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் ஆனியன் நல்லா வறுத்து அதையும் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி. இங்கே பாருங்கள், சால்ட்டு வந்து அப்படியே போட்டால் கரையாது, அதனால சால்ட்டை கொஞ்சம் தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், வரமிளகாவை நல்லா கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், இதை வந்து முட்டைக்கு நடுவில் ஹோல்ஸ் போட்டுருணுங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு முதல்ல இந்த பூண்டை கையில் நல்லா நுணுக்கி, இப்படி நுணுக்கணும்னா நுணுங்கிடும். அந்த ஹோல்ஸ் நடுவில் வைக்கணும். அதுக்கப்புறம் ஆனியனையும் அதே மாதிரி அதே மெத்தடில் நுணுக்கி அதையும் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த சால்ட்டு தண்ணி கொஞ்சோண்டு அதில் ஒரு சொட்டு விடணும். அதுக்கப்புறம் லெமன் தண்ணி விடணும். அப்புறம் இந்த மிளகாய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை விடணும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இதையும் போட்டுடணுங்க. போட்டு ரெடி பண்ணோம்னா முட்டை பேஜோ மசாலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ஏங்க வெளியில் கடையில் வாங்கி சாப்பிட்ணும், வீட்டிலே ரெடி பண்ணலாங்க. நான் செய்யும் போது எனக்கு காட்ட முடியல, ஏன்னா கேமரா பிடிக்க என்கிட்ட ஆள் இல்லை. நானே ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேங்க. சாரிங்க. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்ங்க.